6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழகங்கள் சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் போக்குவரத்து துறை ஊழியர்களை வைத்து காலையிலிருந்து தமிழக அரசு பேருந்துகளை இயக்கி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. தமிழ்நாடு அரசு சார்பாக இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகங்கள் குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தார்கள். நேற்று மாலையிலிருந்தே ஒரு சில பேருந்து நிறுத்தங்களில் பேருந்துகள் இயக்கப்படாமல் இருந்த நிலையில் நேற்று மாலை செய்தியாளர் சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தொழிற்சங்கங்களை தவிர மற்ற தொழிற்சங்கங்களை வைத்து போக்குவரத்து கழகங்கள் சார்பாக பேருந்துகள் என்பது இயக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று காலையிலிருந்தே பேருந்துகள் என்பது தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகிறது. நாள்தோறும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 2100 பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பேருந்துகளை தவிர மற்ற இடங்களிலும் பேருந்து இல்லாத நிலை என்பது இருக்கக்கூடாது. அனைத்து இடங்களிலுமே பேருந்துகளை இயக்குவதற்காக நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாகவே பேருந்துகள் என்பது காலை 5 மணிக்கு வழக்கம் போல காலை 5 மணியிலிருந்தே பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பேருந்துகள் இயக்கப்படுவதற்காக அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே அந்த 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக 2-3 கட்டங்களாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் நேற்று தோல்வி அடைந்திருந்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத அந்த தொழிற்சங்கங்கள் அனைத்தும் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்திருந்தார்கள். அதன்படி இன்று ஒரு பக்கம் போராட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. மற்றொரு புறம் இந்த போராட்டத்தை கைவிட்ட தொழிற்சங்கங்கள் வைத்து போராட்டத்தில் ஈடுபடாத தொழிற்சங்கங்களை வைத்திருக்கக்கூடிய ஊழியர்களை வைத்து தமிழக அரசு சார்பாக தொடர்ச்சியாக பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குறிப்பாக பிற்பகல் 12 மணி நிலவரப்படி பார்த்தோம் என்றால் 95% பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருவதாகவும் அதேபோல தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 15,800 பேருந்துகள் தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார்கள். காலை நேரத்தில் அதாவது வேலைக்கு செல்லக்கூடியவர்களும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்பட்டு வந்தது. அதே போல தற்பொழுது வேலை முடிந்து வீடுகளுக்கு திரும்பக்கூடியவர்கள் பள்ளி கல்லூரிகள் முடிந்து வீடுகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அனைத்து இடங்களிலும் பேருந்துகள் என்பது வழக்கம் போலதான் இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பிராட்வே பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையிலும் வழக்கமாக வரக்கூடிய பேருந்துகள் என்பதுதான் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல தேவைப்பட்டால் கூடுதலாக பேருந்துகளும் இயக்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு சார்பாக தெரிவித்திருந்தார்கள். அதன்படி பேருந்துகள் அனைத்தும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக போக்குவரத்து கழகங்கள் சார்பாக ஏற்கனவே காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அதே போல ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்பும் போது கருணை அடிப்படையில் நிரப்ப வேண்டும். போக்குவரத்து துறையில் வர இருக்கக்கூடிய செலவுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய இழப்புகளை சரி செய்வதற்கான நிதியில் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் ஏற்கனவே பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்தது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னது கூட பேச்சுவார்த்தை நடத்தபோது அமைச்சர் தெரிவித்திருந்தார் சில கருத்துக்கள் அரசுக்கு நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் இது தொடர்பாக நிதித்துறை அமைச்சருடன் கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகாக கருத்துக்களை தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் நேற்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது ஒரு சில சங்கங்களுடன் இந்த பேச்சுவார்த்தை என்பது உடன்பாடு எட்டப்படவில்லை. இதன் காரணமாக போக்குவரத்து கழகங்கள் போராட்டத்தில் ஈடுபடும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் காலை முதலாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஒருபுறம் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டு வந்தாலும் கூட தமிழக அரசு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பேருந்துகளை தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகிறது. வழக்கம் போலதான் மாலை நேரத்தில் பிராட்வே பேருந்து நிலையம் என்பது கூட்ட நெரிசல் நிறைந்த பேருந்து நிலையமாக காணப்படும். அதுபோல்தான் தற்பொழுதும் காணப்பட்டிருக்கிறது. பேருந்துகள் அனைத்தும் வழக்கம் போலதான் இயக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் தான் இயக்கப்பட்டு வருவதாக பொதுமக்களும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். ஷெலினா, பேருந்து பாத்தீங்கன்னா 95% பேருந்துகள் வழக்கமா இயக்கப்படுது அப்படின்னு துறை சார்ந்த அதிகாரிகள் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. பொதுமக்கள் பயணிகள் தரப்புல இருந்து என்ன தெரிவிக்கிறாங்க? வழக்கமா இருக்கக்கூடிய பேருந்து தான் இருக்குன்னு தெரிவிக்கிறாங்களா? என்ன தெரிவிக்கிறாங்க ஷெலினா?
அதாவது அமைச்சர் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது வழக்கம் போல பேருந்துகள் தான் இயக்கப்பட்டு வருகிறது. ஒரு சில இடங்களில் தான் பேருந்துகள் இயக்கப்படாமல் இருந்தது. இருந்தாலும் கூட பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் 95% பேருந்துகள் என்பது தமிழகம் முழுவதும் இயக்கப்பட்டு வருகிறது. அதாவது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தொழிற்சங்கங்களை தவிர மற்ற தொழிற்சங்கங்கள் அனைத்தும் போராட்டத்தில் ஈடுபடாமல் காலை முதலாக பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. நீங்களே நேரில் பார்க்கலாம், பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தான் பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. வழக்கம் போல பேருந்து நிறுத்தத்தில் எத்தனை பேருந்துகள் நிறுத்தப்படுமோ அத்தனை பேருந்துகள் தான் இருக்கிறது. ஒவ்வொரு பணிமலைகளையும் பார்த்தோம் என்றால் பேருந்துகள் இல்லாத நிலை என்பது எங்கும் நிலை. அதே போல வரக்கூடிய பணியாளர்களும் வழக்கம் போலதான் வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். வேலை முடிந்து தற்பொழுது மாலை நேரத்தில் வீடுகளுக்கு திரும்பக்கூடிய பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தான் தற்போது வரையிலும் இருக்கிறது. அதே போல ஏற்கனவே பல்வேறு காரணங்கள் பொதுமக்களுக்கு பேருந்துகள் இல்லாத காரணங்கள் தெரிவித்திருந்தாலும் கூட தற்பொழுது வழக்கம் போல பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. ஒரு சில இடங்களில் அந்த 95% பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஒரு சில இடங்களில் பேருந்துகள் இல்லாத நிலை இருக்கும் பொழுது அந்த பேருந்து நிறுத்தங்களிலும் கூடுதலாக பேருந்துகள் இயக்குவதற்கு தமிழக அரசு சார்பில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் ஆலோசனை என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறார்கள். பிற்பகல் 12 மணிக்கு பிறகாகவே குறிப்பாக 15,800 பேருந்துகள் என்பது தமிழகம் முழுவதும் இயக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து கழகம் சார்பாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. இன்னும் 2 நாட்களுக்கு பிறகாக குறிப்பாக 12ஆம் தேதியிலிருந்து இந்த பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கம் போல இயக்கப்பட்டு வரக்கூடிய 2100 பேருந்துகளுடன் சேர்த்து 6000 பேருந்துகள் என 900 பேருந்துகளுக்கும் மேலாக தமிழகத்தில் சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், அதே போல பிற மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய பேருந்துகள் என மொத்தமாக 11,000 பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் சார்பாக தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அந்த சமயங்களில் பேருந்துகள் இயக்கப்படாமல் இதே போன்ற ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது வழக்கமாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் என்பதுதான் இந்த பேருந்துகளை பயணிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் தான் தற்போது வரையிலும் பயணிகள் என்பது இந்த பேருந்துகள் பயணிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதாவது பொங்கல் பண்டிகைக்கு செல்லும் பொழுதுதான் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட அப்போதும் கூட அந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கு போக்குவரத்து கழகங்கள் சார்பாக தயார் நிலையில் இருப்பதாகவும் போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக பேருந்துகள் என்பது காலை முதல் இயக்கப்பட்டு வருகிறது. வேலை முடிந்து வீடுகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தான் போக்குவரத்து கழகம் சார்பாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. சென்னை பிராட்வே பேருந்து மையத்திலிருந்து எமது செய்தியாளர் ஷெலினா கொடுத்த கூடுதல் விவரங்களை கேட்டும். நன்றி ஷெலினா.